வணக்கம், நான் டாக்டர் சாந்தமேனன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அஸ்மா பற்றிய அடிப்படையான விஷயங்களையும் அடிப்படை தெளிவுபடுத்தல்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அஸ்மான்றது பொதுவாக முட்டு வருத்தம், இழுப்பு, தொய்வு வருத்தம் என்று சொல்லப்படுறது எல்லாமே இந்த அஸ்மாவை குறிக்கிற சொல்லுகள் தான். இந்த அஸ்மா ஏன் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் கதைக்க வேணும்னு சொன்னால், உலகளாவிய ரீதியிலேயே 300 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த அஸ்மா நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்குது. இதில் 50% மேற்பட்டவர்கள் அவர்களுடைய நாளாந்த வேலைகளை செய்கிறதுக்கே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இதுக்குரிய ஒரு முக்கிய காரணம் என்னென்றால், இந்த அஸ்மா என்ற நோய் நிலை முழுமையாக குணப்படுத்தப்பட முடியாதாக இருந்தாலும் ஒரு ஒழுங்குமுறையில் முறையான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு இந்த அஸ்மா நோய் இல்லாதாக்கள் எப்படி வாழகினமோ அதே மாதிரியே சகல செயற்பாடுகளில் ஈடுபடுறதோட மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தும், இது பற்றிய ஒரு அடிப்படை தெளிவின்மை, இந்த அஸ்மா நோயை பற்றிய அடிப்படை தெளிவின்மையும் இந்த சிகிச்சை முறைகள் பற்றிய ஒரு புரிதல் இல்லாமையும் இதுகளால் இவர்கள் தொடர்ந்தும் இந்த அஸ்மாவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலை இருக்குது. ஆகவே இந்த வீடியோ மிக முக்கியமாக இந்த அஸ்மா பற்றிய அடிப்படை புரிதலை உங்களுக்கு வழங்குறதுக்கான வீடியோ. இந்த அஸ்மா நோயின்றது பரம்பரை வழியாக வரக்கூடிய ஒரு நோய். அதாவது எங்களுடைய தாய் தந்தை மூதாதையர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வரக்கூடியது. ஆனால் கட்டாயமாக வருமானால் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜான ஆட்களுக்கு இது வரக்கூடியது. ஆகவே இது தவிர்க்கப்பட முடியாத ஒரு நோய் நிலை. அடுத்ததாக இந்த அஸ்மா என்றால் என்ன என்றதுக்கு நாங்கள் வருவோம். இதை இலகுவாக நாங்கள் விளங்கி கொள்வதற்கு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், எங்களுக்கு கோபம் ஏற்படுறது ஒரு விஷயத்துக்கு வெவ்வேறு ஆட்களுக்கு வேறு மாதிரி கோபம் ஏற்படும். ஒரு சின்ன விஷயம் ஒன்றுக்கு ஒரு ஆளுக்கு பெரிய அளவில் கோபம் ஏற்படாது, அதுதான் இயல்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சிலருக்கு ஒரு சின்ன அதே விஷயத்துக்கு கடுமையான கோபம் ஏற்படும். இது ஒரு சிம்பிள், இதை விளங்கி கொண்டால் இதை அஸ்மா விளங்கி கொள்வது ஈஸியாக இருக்கும். அதாவது இன்னும் ஒரு வகையில் சொன்னால், ஒரு டஸ்ட்டை நாங்கள் இதில் ஒரு டஸ்ட்டை தட்டுறோம். இதில் ஒரு அஸ்மா நோய் உடைய ஒருவரும் இருக்கிறார், ஒரு சாதாரணமானவரும் இருக்கிறார் என்றால், இந்த சாதாரணமான ஒருவருக்கு இந்த டஸ்ட் படுறதால் என்ன ஏற்படலாம்? ஒரு மூக்கில் ஒரு எரிச்சல் உணர்வு ஏற்படலாம், அல்லது ஒரு தடவை ஒரு தும்மல் ஏற்படலாம், அல்லது ஒரு கரகரப்பு தன்மை ஏற்படுறதோடு அவர் நார்மல் நிலைக்கு வந்துடுவார். ஆனால் இந்த அஸ்மா நோயாளிக்கு என்ன செய்யும்னு சொன்னால், திடீரென்று இந்த மூச்சடைப்பு ஏற்படும். அதாவது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும், அதிகளவான தும்மல் ஏற்படும், மூக்கால் நீர் வடியும் அல்லது சளிச்சுரப்பு மாதிரி ஏற்பட்டு மிகவும் ஒரு மூச்சு விடுவதற்கு அவதிப்படுற நிலை ஒன்று ஏற்படும். ஸோ இதுதான் சாதாரணமானவர்களுக்கும் இந்த அஸ்மா நோயாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இது எப்படி ஏற்படுதுன்றதை நாங்கள் பார்த்தால், இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த ஏர்வேஸ் என்று சொல்லுவோம். அதாவது முக்கியமாக இந்த அஸ்மான்றதே மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். இந்த மூச்சுக்குழாய்களில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, சில நடவடிக்கைகளுக்கு அவை காட்டுற ஒரு துலங்கல் தன்மை என்று சொல்லலாம். இந்த ரெஸ்பான்ஸ் ஏற்படுற தன்மை இது இந்த அஸ்மா நோயாளிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் இங்கே உள்ள பிரச்சனை. அப்போ இது எப்படி ஏற்படும் என்று சொன்னால், சாதாரணமாக இந்த அஸ்மாவை ட்ரிகர் பண்ணக்கூடிய காரணிகள் இருக்குது. சில காரணிகள் இந்த அஸ்மா தாக்கத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய காரணிகள். இந்த காரணிகளுக்கு அவைகள் எக்ஸ்போஸ் ஆனவுடன், அந்த காரணிகள் அவைகளுக்கு பட்டவுடன், அந்த காரணிகள் சுவாசம் மூலமாக வர காரணிகளாக இருக்கலாம், அல்லது இரத்தத்தின் மூலமாக வர காரணிகளாக இருக்கலாம். அந்த காரணிகள் வந்தவுடனே இந்த மூச்சு குழாய்கள் கொஞ்சம் கூடுதலாக ரியாக்ட் பண்ணும். எப்படி ரியாக்ட் பண்ணும்னு சொன்னால், இந்த மூச்சு குழாய்கள் சுருக்கம் ஏற்படும். அதே நேரம் இந்த மூச்சுக்குழாயில் அதிகளவு சளிச்சுரப்பு ஏற்படும். அதை விட இந்த மூச்சுக்குழாயின் உட்பகுதி உட்பகுதியில் தடிப்புத்தன்மை ஏற்படும். இந்த 3 விஷயம்தான் முக்கியமாக நடக்க போகுது. இது நடக்கிறதால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தான் எங்களால் இந்த தாங்க முடியாத அஸ்மா அட்டாக் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படியானால் இந்த அஸ்மா அட்டாக்கை தூண்டக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்த்தால், இது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாசம் மூலமாக போய் தூண்டக்கூடிய காரணிகளாக இருக்கலாம், அல்லது இரத்தம் மூலமாக தூண்டக்கூடிய காரணிகளாக இருக்கலாம். சுவாசம் மூலமாக தூண்டக்கூடிய காரணிகள் என்று பார்த்தால், சாதாரணமாக சொல்கிறேன், இந்த டஸ்ட், அதாவது தூசு, புகை ஏற்படுறது. இந்த புகையை பொறுத்தவரையும், இந்த பெண்களை பொறுத்தவரையும் இந்த அஸ்மா உள்ளாக்கள் இந்த அடுப்புகளில் இருந்து வர புகை, அதே மாதிரி இந்த நுழம்பு சுருளில் இருந்து வர புகை, இதுகள் முக்கியமாக ஏற்படுத்தக்கூடியது. அதை விட இந்த காலநிலை மாற்றங்கள், முக்கியமாக குளிரான காலப்பகுதி, குளிர் காற்று படுறது, இந்த ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்க வர்றது, அதே மாதிரி சிலருக்கு கடும் வெக்கையான காலப்பகுதியிலையும் இந்த அஸ்மா அட்டாக் ஏற்படலாம். இதுக்கு மேலதிகமாக இந்த அஸ்மா அட்டாக் ஏற்படுறதுக்கு
சுவாச வழியாக ஏற்படக்கூடிய இந்த கிருமி தொற்றுகள், ஏதாவது இந்த மூச்சுக்குழாயில் வர இன்ஃபெக்ஷன்ஸ், அப்போ அதுகள் வந்தாலும் இந்த மூச்சுக்குழாய் வந்து அதிக ரியாக்ஷன் ஹைப்பர் ரியாக்டிவாக வந்த உடனே மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்பட்டு இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். இதில் இன்னும் இந்த தொழில் சார்ந்த சிலாக்கள் இந்த கோழி பண்ணைகள், மாட்டு பண்ணைகள் அதுகள் வச்சிருப்பினோம், அங்கே இருந்து வர அந்த விலங்குகளுடைய எச்சங்கள், அதை விட புறா வளர்க்குறாங்கள்ல புறாவில் இருந்து வர எச்சங்கள், சில செல்ல பிராணிகளின் ரோமங்கள், முடிகள், இறக்கைகள், இதுகள் எல்லாமே இந்த நாசி வழியாக சென்று இந்த அஸ்மா அட்டாக்கை உருவாக்கக்கூடியது. இதை விட இரத்தம் மூலமாக வந்து என்னென்ன காரணிகள் உருவாக்கலாம்னு பார்த்தால் சில உணவுப் பொருட்கள், முக்கியமாக நாங்கள் பொதுவாகவே இந்த அஸ்மா அட்டாக்கை கூட்டக்கூடியதாக சொல்லப்படுறது இறால், நண்டு, சில மீன் வகைகள், சில மரக்கறி வகைகள், சில பழங்கள், இதை விட சில சாக்லேட்ஸ், சில நட்ஸ், இப்படியானதுகள் இதை கூட்டலாம்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் ஒரு கேள்வி இருக்குது, இது எல்லாத்தையும் தவிர்க்க வேணுமா என்றால் அப்படி இல்லை. ஒருவருக்கு இந்த அஸ்மா அட்டாக் உருவாக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் மற்றவருக்கு உருவாக்குமன்றது இல்லை. அப்போ நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்க இந்த உணவை எடுக்க உங்களுக்கு இந்த அஸ்மா அட்டாக் வருகுதோ அதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் போதுமே ஒழிய அஸ்மா நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ற ஒரு பட்டியல் இல்லை. என்றால் அது இண்டிவிஜுவல், ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படும். ஒருவருக்கு ஒரு இறால் சாப்பிடக்குள்ளே அலர்ஜிக் வருகுதுன்னு சொன்னால், அதால் அஸ்மா அட்டாக் வருகுதுன்னு சொன்னால், இன்னும் ஒருவருக்கு அந்த அஸ்மா நோய் உள்ளவருக்கு இந்த இறால் சாப்பிட்டால் ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம். ஆகவே இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டு இந்த அஸ்மா உடையாக்கள் கட்டுப்படுத்த வேண்டிய உணவுகள் என்று சொல்லி லிஸ்ட் பண்ணி அதை அப்படியே நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எந்தெந்த உணவுகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதோ, இந்த அஸ்மா அட்டாக் ஏற்படுதோ அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக சில மருந்து வகைகள். இந்த மருந்துகளை பொறுத்தவரையும் சில இந்த வலி நிவாரணியாக பாவிக்கப்படுற ஆஸ்பிரின், ப்ரூஃபன் இப்படியான மருந்துகளும் இந்த அஸ்மா அட்டாக்கை கூட்டக்கூடியது. அதோடு சில இந்த நுண்ணுயிர் கொல்லிகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், சில வகையான ஆன்டிபயோட்டிக்ஸில் இந்த இரத்தத்தின் மூலமாக சென்று இந்த அஸ்மா அட்டாக்கை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவை எதுக்கு ஏற்படுவதோ அதுகளை வந்து கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேணும். முக்கியமாக இந்த மருந்து வகைகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்தெந்த மருந்துகளுக்கு இந்த அஸ்மா அட்டாக் அதிகரிக்குதோ நீங்கள் ஒரு உங்களுடைய கார்ட் ஒன்றில் நீங்கள் அந்த மருந்து வகைகளை வைத்தியற்ற உதவியோடு நீங்கள் சரியாக எழுதி ஒரு ரெட் பெண்ணால் நீங்கள் வச்சுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் சிகிச்சைகளுக்கு செல்கிற போதும் அதை நீங்கள் காட்ட வேணும். அப்போ அந்த மருந்து வகைகளை தவிர்ந்த மருந்துகளை உங்களுக்கு வைத்தியர் பரிந்துரை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த அஸ்மா விரைக்கு, அதாவது இந்த அஸ்மெட்டிக் அட்டாக் ஏற்படைக்க வரக்கூடிய அறிகுறிகள் என்று பார்த்தால், முதலாவது வந்து மூச்சு விடுறதில் ஒரு சிரமமான நிலை. முக்கியமாக இது செஸ்ட் டைட்னஸ்ன்னு சொல்லுவோம், மூச்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரியான உணர்வு இருக்கும். முக்கியமாக இந்த வெளிமூச்சு விடுறதில் மிகவும் ஒரு கடுமையான நிலை ஏற்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான காரணங்கள், இந்த அறிகுறிகளுக்கான காரணங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மூச்சுக்குழாயில் ஏற்படுற சுருக்கமும், அதிகளவான சளி சுரந்து வந்து அந்த மூச்சுக்குழாயின் வழிகளை அடைச்சு கொள்றதும், அதால் இந்த உள்மூச்சு வெளிமூச்சில் இந்த போட்டு வர வேண்டிய காற்று போகிறதுக்கான இடம் மிகவும் சின்னனாக இருக்கிறதால அந்த சிறு ஒரு குழாய்க்கால சுவாசிக்க வேண்டிய ஒரு டெம்பரரியான ஒரு சிறு குழாய்க்கால சுவாசிக்க வேண்டிய நிலை வாரதால தான் இந்த மூச்சு சிரமம் ஏற்படுது. அதோட இந்த சிறிய அந்த துவாரம் குறைவான குழாய்க்கால காற்று போய் வரைக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று வரும். முக்கியமாக வெளிமூச்சு வரைக்க ஒரு சவுண்ட், விசிலிங் சவுண்ட் ஒன்று வரும். அதைத்தான் நாங்கள் வீசிங்ன்னு சொல்லுவோம். இந்த சிலாக்கள் இந்த அஸ்மான்றதையும் வீசிங்கன்றதையும் குழப்பிக்கொள்வது. உண்மையில் அஸ்மான்றது வந்து ஒரு நோய் நிலை, வீசிங்கன்றது அந்த அஸ்மா இருக்க வார அந்த விசிலிங் சவுண்ட், அதைத்தான் வீசிங்ன்னு சொல்கிறது. அடுத்தது தொடர்ச்சியாக சளி உருவாகிற நிலை, தொடர்ச்சியாக இருமல் இருக்கும். சிலருக்கு இருமலோடு சேர்ந்ததாக தான் இது ஆரம்பிக்கும். சிலருக்கு இருமல் ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் மெல்ல மெல்ல இந்த மூச்சு கஷ்டமான நிலை உருவாகி கொண்டு வரும். இந்த அஸ்மாவை பொறுத்தவரையும் மிக முக்கியமான ஒரு தன்மை என்னென்னு சொன்னால், இதனுடைய அந்த அட்டாக் கூறுற டைம் வந்து கிட்டத்தட்ட மாலை அல்லது இரவு நள்ளிரவு பொழுதுகளில் தான் இது அதிகரித்து கொண்டு போகும். அதே போல் அதிகாலை வேளைகள்லையும் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு அஸ்மாக்குரிய ஒரு தனித்துவமான தன்மை. இரவு வேளைகளில் அதிகமாக இருக்கிறது, அதே போல் அதிகாலை வேளைகளில் இந்த அட்டாக் அதிகமாக இருக்கிறது. பகல் வேளையில் கிட்டத்தட்ட சில ஆட்கள் இந்த அறிகுறியும் இல்லாமல் கூட இருப்பினோம்.
இந்த அஸ்மாவுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முதலாவது வைத்தியரை நாடி நீங்கள் செக் பண்ணி கொள்வது. முதலாவது இது அஸ்மா தானா என்றதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஏனென்றால் இந்த வீசிங்கை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அஸ்மான்னு சொல்லிடலாம். ஏன்னா வீசிங் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆகவே வீசிங் வந்தால் அதை அஸ்மான்னு முடிவெடுக்க தேவையில்லை. நீங்கள் வைத்தியர்கிட்ட காட்டி இது அஸ்மான்றதை உறுதிப்படுத்துறதுக்கான முக்கியமாக இதுக்கு ஹிஸ்ட்ரி உங்களுடைய பரம்பரைத்தன்மை உள்ளிட்டு இது எப்படி வருகுது, என்ன டைமில் வருகுதுன்ற சில விஷயங்களை கேட்குறதன் மூலமாகவே இது கிட்டத்தட்ட ஒரு அஸ்மான்ற முடிவுக்கு வரலாம். இதுக்கு மேலதிகமாக ஸ்பைரோமெட்ரி என்ற சில சோதனைகள் செய்கிறதன் மூலமாகவும் இதை இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ஆகவே முதலாவது நீங்கள் இப்படியான அறிகுறி இருந்தால் செய்ய வேண்டியது வைத்தியர்கிட்ட சென்று இது அஸ்மான்றதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அது அஸ்மா தான் என்று உறுதிப்படுத்துகிற பட்சத்தில் நீங்கள் வைத்தியர் சொல்கிற நடைமுறைகளை பின்பற்ற வேணும். முக்கியமாக இந்த அதிகப்படுத்துகிற காரணிகளை கட்டுப்படுத்துறதுக்கான நடைமுறைகள், அதே மாதிரி இந்த மருந்து மாத்திரைகளை சரியாக பாவிக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு இன்ஹேலர்ஸ் ப்ரிப், அதாவது இந்த முட்டுக்காக பாவிக்கிற பம்ப் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட அதை சரியாக பாவிக்கிறது, இதுகளை நீங்கள் செய்ய வேணும். இல்லை தொடர்ந்து வர அடுத்த வீடியோவில் இந்த அஸ்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி நாங்கள் சரியாக பாவிக்கிறது, முக்கியமாக இந்த இன்ஹேலர்ஸ் இந்த பாவனை பற்றியும் அதன் நன்மைகள் தீமைகள் பற்றியும் மிகவும் ஒரு தெளிவான வீடியோ நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அஸ்மாவை பொறுத்தவரையும் இது யாரிலையும் ஏற்படலாம். முக்கியமாக குழந்தைகள் சிறுவர்கள்லாம் இது அதிகமாக காணப்படும். அந்த குழந்தை பருவத்தில் இல்லாமல் வயதானவர்களுக்கு கூட இடையிட்டு இந்த அஸ்மா வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் இது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது சிகிச்சை முறைகளுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும். அவர்கள் வளர்ந்து கொண்டு வரைக்குள்ளே இந்த அஸ்மான்ற தன்மை, அந்த வீரியம் குறைஞ்சு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் இந்த வளர்ந்தவர்களான பிறகு இந்த அஸ்மா உருவானால் அவர்களுக்கு இந்த அடிக்கடி அஸ்மா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. இந்த அஸ்மாவுக்கு முறையாக சிகிச்சையை பெற்று முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்காவிட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என்று பார்த்தா, முக்கியமாக குழந்தைகள் சிறுவர்களை பொறுத்தவரையும் இவர்கள் இந்த கற்றல் பாதிக்கப்படும். அதாவது இவர்கள் சரியாக பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். அதே போல் இவர்கள் இந்த பாடசாலைக்கு ஒரு சின்ன மெல்லிய, ஒரு முழுமையாக குணப்படுத்தாத ஒரு மெல்லிய அஸ்மா அட்டாக் உடவைகள் அந்த பாடசாலைக்கு சென்றாலும் அவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும். இது தொடர்ச்சியாக அல்லது அடிக்கடி அந்த பிள்ளைகளில் வந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டுகளில் ஈடுபட முடியாத நிலை ஏற்படும். ஈவன் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த அஸ்மா சரியாக கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகளை செய்ய முடியாத நிலை ஏற்படும். தொழில்களை சரியாக கவனிக்க முடியாத நிலை ஏற்படும். விளையாட்டுகளில் சரியாக பங்கெடுக்க முடியாத நிலை ஏற்படும். இந்த அஸ்மா அட்டாக் இன்னும் அதிகரித்து போகிற நிலையில் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு தங்கி நின்று, விடுதிகளில் தங்கி நின்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்படும். இவை எல்லாமே ஒரு பொருளாதார ரீதியாகவும் உங்களோட அன்றாட நடைமுறைகளையும் மிகவும் ஒரு பாதிக்கிற செயற்பாடுகள். இந்த அஸ்மாவை முறையாக கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்காமல் விடுறதால இதன் அட்டாக், அதாவது இந்த தாக்கம் சில வேளை மிக அதிக அளவில் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த உயிராபத்து கூட ஏற்படலாம். ஒரு சில பாடசாலைகளில் மாணவர்கள் இந்த அஸ்மா அட்டாக் அதிகமாக ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகி இருக்குது. இதை விட மிக முக்கியமாக இந்த அஸ்மான்றது இந்த மூச்சுக்குழாய் சுருக்கம் என்று நாங்கள் பார்த்தது. இந்த மூச்சுக்குழாய் சுருக்கம் நீங்கள் தானாகவோ அல்லது இந்த மருந்து மாத்திரைகளை முறையாக ஒழுங்குமுறையில் பாவிப்பதன் மூலமாக அந்த சுருக்கம் மீளவும் பழைய நிலைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 100% பழைய நிலைக்கு வந்துடும். ஆனால் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு இந்த அஸ்மாவை கண்ட்ரோல் பண்ணாமல் அடிக்கடி இந்த அஸ்மா அட்டாக் வாரதும், எந்த விதமான முறையான மருந்துகள் எடுக்காமல் இருக்கிறதும், இப்படியே நீண்ட காலம் போனால் இந்த குழாய்கள், இந்த மூச்சு குழாய்களின் மீள்தன்மை பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டால் இந்த சுருக்கமடைந்த குழாய்கள் முழுமையாக மீண்டு பழைய நிலைக்கு வராத நிலை ஏற்படலாம். இந்த நிலை ஏற்பட்டால் தான் இதை COPD என்று சொல்லுவோம். அதாவது குரோனிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ் என்ற நிலைக்கு கூட இது போகலாம். ஆகவே முறையான சிகிச்சை பெற்று நீங்கள் இந்த அஸ்மாவை கட்டுப்படுத்தி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த அஸ்மான்றது நாங்கள் இது ஒரு நோய் என்றே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ், அதாவது மற்றவர்களுக்கு உள்ள அதே விஷயம்தான். ஆனால் சிலருக்கு இந்த மூச்சுக்குள்ளாக கொஞ்சம் கூடுதலான துலங்களை காட்டுற தன்மை ஏற்படுறது. இதை சரியான அந்த என்னென்ன காரணங்களுக்காக இது அப்படி கடுமையாக ரியாக்ட் பண்ணுது, இந்த அஸ்மா அட்டாக் உருவாக்குதோ அந்த காரணங்களை முறையாக கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலம், அதுகளை தவிர்த்து கொள்வதன் மூலம், அதே மாதிரி நாங்கள் வைத்தியர் சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் அந்த சிகிச்சை முறைகளை ஒழுங்கு முறையில் சரியாக நாங்கள் அதை கடைப்பிடிப்பதன் மூலமாகவும் இந்த அஸ்மாவை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் நன்றாக செய்யலாம். எங்களுக்கும் இந்த சாதாரணமானவர், அந்த நோய் அஸ்மா உள்ளவர்களுக்கும் அது இல்லாதவர்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் தெரியாத அளவில் நாங்கள் அனைத்து
செயற்பாடுகளையும் ஈடுபடலாம். அதே நேரம் நாங்கள் இதை முறையாக கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்காவிட்டால் எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுடைய வேலைகளை கவனிக்க முடியாது, எங்களுடைய உற்பத்தி திறன் குறைகிறது, மாணவர்கள் கற்றலில் ஈடுபட இல்லாத நிலை, இப்படியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே இந்த அடிப்படை விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த அஸ்மா இருந்தால் அல்ல இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் முதலாவதாக வைத்தியர்கிட்ட காட்டி அதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர்கள் பரிந்துரை செய்கிற மருந்து மாத்திரைகளை சரியாக பாவித்து கொண்டு அதை தூண்டக்கூடிய காரணிகளை கட்டுப்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழ வேணும். இதில் தொடர்ந்து வர வீடியோவில் நாங்கள் இந்த அஸ்மாக்கான சிகிச்சை முறைகள் எப்படியானது, அந்த சிகிச்சை முறைகளில் உள்ள நன்மை தீமைகள் என்ன, இந்த இன்ஹேலர்ஸ் பம்ப் என்றால் பல பேருக்கு பயமான விஷயமாக இருக்குது, இந்த பம்ப் என்ற நன்மைகள் என்ன, இது பாவிக்கிறது எவ்வளவு நன்மையானதுன்ற விஷயங்களோட இந்த அஸ்மா பற்றிய மேலதிக விடயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.